போன வீடியோனுடைய தொடர்ச்சி இது, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி 417 சொன்னேன், 420 சொன்னேன், 354 சொன்னேன், அப்புறம் 376 சொன்னேன் ரேப்புன்னு, 506 வித்தின் ப்ராக்கெட் 1 சொன்னேன். அதுக்கப்புறம் 4 அப்படின்னு ஒரு செக்ஷன், பிஎன்எஸ்ன்னு ஏதோ புதுசாக பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துக்கணும் வந்துருக்குன்றாங்க. அந்த ஸ்டேட்டு அதனுடைய அந்த ஒரு குற்றமும் அதில் வந்துருது. அப்போ கிட்டத்தட்ட 6 செக்ஷனுக்கும் குறைஞ்சபட்சம் 1 2 1 2 6 2 12 வந்து இல்லையா? 1ல் 7 இருக்குது, 7 கொடுத்து அதில் கம்மியாக கூட கொடுத்துட்டோம். இதில் 1 2ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி வரட்டுமே. 6 × 2 மினிமம் போட்டால் கொடுத்தா 12 வந்துடுச்சு இல்லை? 12 வருஷம் ஜெயில், மினிமம் 7, மேக்ஸிமம் 12 இயர்ஸ் என்னுடைய கால்குலேஷன். இதில் மாற்றமே இருக்காது, எழுதி வச்சு. சீமான் அந்த தண்டனை வாங்கினது எனக்கு என்னக்குது? இந்த நாட்டை நல்லா பிடிக்க வந்துங்கிறான்னு மதிப்பு வச்சுருந்தான். நான் போன வாரத்தில் எப்போ குச்சி கட்டி ஒரு பொண்ணை வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கி போய் சோளக்காட்டில் கெடுத்துட்டு மாதிரி குதிக்கிறீங்க, காலேஜ் பொண்ணை கெடுத்துட்டு மாதிரி குதிக்கிறேன்னு சொன்னான். அப்போ அவன் மதிப்பு போயிடுச்சு. அவன்லாம் மனுஷனே கிடையாது. உதாரணங்கள் சொல்கிறதுக்கு வேறு உதாரணமே இல்லையா அவனுக்கு? நீ நல்லா யோகியமானவனா நீ அந்த மாதிரி உதாரணம் சொல்ல மாட்டேன். அப்போ நீ அந்த மாதிரி எல்லாம் செய்துக்கிறேன்னு அர்த்தம். அதனால் உன்னை மன்னிக்க முடியாது. அதனால் அவன் கதை நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற நாட்டில். ஏன்னா எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன் இல்லையா? அரசியல்னு போது எல்லாம் வரும். அது மாதிரி அப்போது இயற்கை மரணன்றது வேறு, செயற்கை மரணன்றது வேறு. இயற்கை மரணன்றது அது தவிர்க்க முடியாது, அதை விட்டுருங்க. செயற்கை மரணன்றது தவிர்க்கலாம். அது என்னான்னு சொல்ல வரேன். குளத்தில் செத்துட்டான், ஆற்றுல செத்துட்டான், கடலில் செத்துட்டான், இதில் செத்துட்டான், அதில் செத்துட்டான்னு எல்லாத்தையும் படிக்கணும். அப்பா அம்மாவை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். ஆடு மாடுக்குது இல்லை, அதுக்கு தான் அவுத்து விட்டாங்கன்னா போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரான், கட்டி போடுவான். குழந்தைய வளர்க்குறல்ல, பெற்று போட்டல, எங்கே போய் வருதுன்னு உனக்கு தெரிஞ்சால, உன் மேற்பாவர் இருக்குதால இல்லை. குளத்தில் போய் செத்துச்சான், நீ 5ன்னு உட்காந்துங்கிற. எவன் அதுக்கு மேலே அவன் 1000 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்துக்கிறான். எவன் தண்ணியில் செத்தாலும் அவன் கவர்மெண்ட்டுக்கு 50 லட்சம் கட்டணும்னு போடுற. தண்ணியில் யார் தானாக போகிறான்? நீச்சல் தெரியாது இல்லைடா, ஏன்டா அங்கே போனேன் நான் கேட்குறேன். தண்ணி நம்மளுக்கு ஆபத்தான பொருள். ஒரு நெருப்புக்குதுன்னா ஆபத்தான பொருள். நெருப்பில் போய் விளையாடுவோம்மா நம்ம? தூக்கிடும், சுனாமி தூக்குற மாதிரி. தண்ணியும் அதே மாதிரி தான். சாதாரண ஒரு கால் முழங்கால் வரலையும் தண்ணிக்குது, ஒன்றே ஆகாது. சிமெண்ட் தர அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக விளையாடலாம். குளம்ன்றது என்னது? ஆழமான ஒரு பகுதி தான் குளம். சேர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் போனால் நீச்சல் தெரிஞ்சவங்களே சமாளித்து வெளியே வர முடியாது. உன்னையமா அது உள்ளே இறன்னு சொன்னால் திமிரு பிடிச்சி எல்லாம் போய் செத்துங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் நஷ்டீடு கொடுக்குறதே தப்பு. நீங்கள் கட்டணும். அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு வரணும். ஆமாம், பொதுமக்கள்